Okay, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Good evening, students. ஆஹ் எல்லாத்துக்கும் ஒரு தடவை உங்கள்ட்ட இன்னொரு கொஸ்டினோட கேட்டு போறேன். நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா கேக்குதா அந்த விஷயத்த மட்டும் எனக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க. நான் பேசுற விஷயங்கள் கிளியரா கேக்குதா செட் பாக்ஸ்ல எனக்கு கிளியர் ஆர் நாட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப 2028ஆம் ஆண்டு உயர்தரம் எழுத போற நீங்க வணிகத்துறையை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. அதுல இன்றைக்கு ஃபர்ஸ்ட் செஷனாக கணக்கீட்டு பாடத்துக்குரிய ஃபர்ஸ்ட் செஷன்ல நீங்க ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. கணக்கீட்டு பாடத்துக்குரிய ஃபர்ஸ்ட் செஷன் என்றதுல ஜாயின் ஆகி இருக்கிறீங்க. சரி, அப்ப நாங்க சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட கலந்துரையாடணும் என்றதின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் செஷன் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நாங்க சில விஷயங்களை முழுமையாக கலந்துரையாடுறோம். அப்ப அந்த கலந்துரையாடலை நீங்க முழுமையாக இருந்து கொண்டீங்க முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த விஷயம் ஒன்று என்ன பத்தியான ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரப்போறேன். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு துறை அப்படின்னா என்ன, அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேர்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க, நிறைய கிளாஸஸ் ஜாயின் ஆகிருப்பீங்க, சம்டைம் பல மற்ற பாடங்களுக்கு ஜாயின் ஆகிருப்பீங்க, அதுல எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதுலயும் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் எடுத்து வந்துட்டு அக்கவுண்டிங் பாடம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் எடுத்து வந்துட்டு எங்களோட கிளாஸ் எந்த ஷெடியூல்ல எப்படி எந்த பிளான்ல 2028ஆம் ஆண்டு உங்களை 2028ஆம் ஆண்டுல இன்ஷா அல்லாஹ் ஐலண்ட்ல டெஸ்ட் எடுக்க வைக்கக்கூடிய ரேங்கிங் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு உங்களை கொண்டு போக போகுது என்று சம்பந்தமான ஒரு பிளானிங் செஷனையும் உங்களுக்கு நாங்க இங்க சொல்ல இருக்கிறோம். இந்த முழுமையான விஷயங்களை கேட்டுக்கொள்றதுக்காக நீங்க தெளிவாக கடைசி வரைக்கும் என்னையோட இணைஞ்சிருப்பீங்க என்றதை நான் நம்புறேன். அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் சார் இருந்தாங்கன்னு சொன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் சார் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் இந்த செஷனுக்கு சரி ஜாயின் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இந்த செஷன் பெனிஃபிட் ஒன்று கிடைக்கும் என்று நீங்க யோசிக்கிறீங்களா இருந்தா கொஞ்சம் லிங்க் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணிக்கொள்ள சொல்லுங்க. சம்டைம் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரெக்கார்டிங் செஷனையும் நாங்க அனுப்புவோம், அதனையும் உங்களுக்கு அனுப்பி அவங்களையும் தேவைன்னு சொன்னா ஜாயின் பண்ணிக்கொள்ள சொல்லலாம். ஓகே, அப்ப நான் முதலாவது என்னை பத்தி ஒரு அறிமுகம் தாரேன். நான் வசீம் ஹாமீம், அதான் பேர் உங்களோட போஸ்ட்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. வசீம் ஹாமீம், பலாங்கொட ரத்னபுரம் டிஸ்ட்ரிக்ட் பலாங்கொட என்ற இடத்துல ஜெயலானி சென்ட்ரல் காலேஜ், ஜெயலானி நேஷனல் ஸ்கூல்ல பலாங்கொட டீச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் நீங்க சேம் டைம் உங்களோட பிசினஸ் ஸ்டடீஸ் எக்கானமிக் கிளாஸஸுக்கு ஜாயின் ஆகி பார்த்திருப்பீங்க. வசீர் சேருன்ற ஒருத்தர், அந்த பேட்ச் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் 2022ஆம் ஆண்டு பேட்ச். 2022ஆம் ஆண்டு பேட்ச். அந்த 2022ஆம் ஆண்டுல எங்களோட பெஸ்ட் ஸ்கோரோட ப்ரொடியூஸ் பண்ணின பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் உங்களோட வசீர் சார். 1.98 ஸ்கோர், 3A என்ற ரிசல்ட்ஸோட எங்களுக்கிட்டே படிச்சு எங்களுக்கிட்டே ரெடி ஆகி எங்கள்கிட்ட ப்ரிப்பேர் ஆன ஒரு மாணவர். அந்த ரிசல்ட் ஸ்கோரை நாங்க 2022 ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ப்ரொடியூஸ் பண்ணின புள்ள. சரி, ஆன்லைன் செஷன் ஸ்டார்ட் பண்ணது போன வருஷம் பெட்ஜுக்கு. அதுல பெரிய க்ரௌட் ஒன்று இருக்கல. ஃபர்ஸ்டுக்கு இருந்த க்ரௌட் ஒரு 15 to 20 பேர் தான். சரி, அப்ப பலாங்கொட விஷுவல் இப்படி ஆன்லைனை சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட 27 பேருக்கிட்ட எக்ஸாம் எழுதினாங்க. 100% பாஸ் ரேட். 100% பாஸ் ரேட். அதுல 5 பேர் ஏ எடுத்தாங்க, 5 பேர் பி எடுத்தாங்க. இதுதான் கடைசி வருஷத்தினுடைய ரிசல்ட்ஸ். 27 பேருக்குள்ளதான் எக்ஸாம் எழுதினாங்க.
அதுல கிட்டத்தட்ட 10 பேர் ஏயும் பியும் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 100% பாஸ் பண்ணிருக்கிறாங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் செஷன் செஞ்சது 2025 பேட்சுக்கு. அந்த பேட்ச்லயும் 1 இயர் தான் செஞ்சேன். ஸோ 1 இயர்ல அப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சு. இப்ப கரண்ட்லி உங்களோட 2026 பேட்ச் 2027 பேட்ச்ல கரண்ட்லி 40-50 புள்ளிகள் மாதிரி எங்களோட ஜாயின் ஆகி அவங்களுக்கான பெனிஃபிட் 2 பேட்சையும் சேர்த்து 40-50 பேர் மாதிரி ஓகே 40-50 பேர் மாதிரி எங்களை கரண்ட்லி அந்த கிளாஸஸ்ல ஜாயின் ஆகி கொண்டு பிரயோசனம் அடைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நன்மை அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கும் உங்களோட குரூப்ஸ்ல அடிக்கடி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கலாம், ஃபீட்பேக்ஸ்ல நாங்க உங்களுக்கு போடுவோமே சொன்னா அவங்களோட ஃபீட்பேக்கையும் பார்க்கலாம். இதுதான் ஏண்ட பேக்ரவுண்ட், ஏண்ட இன்ட்ரோடக்ஷன். சோ நான் யூனிவர்சிட்டி டிகிரி முடிச்சது கொலம்பஸ் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் டிகிரி பிஏ ஸ்பெஷல். சோ அந்த ஸ்பெஷல் டிகிரி முடிச்சு உங்களுக்கான அக்கவுண்டிங் கிளாஸஸ் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க என்னுடைய 2022 பாத்தீங்கன்னு சொன்னா 6வது பேட்ச், ஆன்லைன்ல 3வது பேட்ச், ஆன்லைன்ல சாரி 4வது பேட்ச். 2025 ஃபர்ஸ்ட் பேட்ச், 26 இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போறாங்க, 27 பேட்ச் வந்து இருக்கிறாங்க, 28 ஆன்லைன்ல நீங்க இந்த 4வது பேட்ச். சரி, இதுதான் ஏண்ட கேட்டகரி, ஏண்ட விஷயம், ஏண்ட டீடைல். ஓகே, அடுத்த விஷயம் முக்கியமாக நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கேன் கூடிய முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் போல நீங்க தெரிவு செஞ்சிருக்கிற துறை சம்பந்தமான ஒரு தெளிவை நாங்க பார்ப்போம். நீங்க தெரிவு செஞ்சிருக்கிற துறை கொமர்ஸ் ஸ்ட்ரீம் என்ற தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான கேட்போமே, ஏன் நீங்க இந்த கொமர்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சீங்க? நீங்க ஓ லெவல் முடிச்சிட்டு இன்னும் ரிசல்ட்ஸ் கூட வரல, பட் நீங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செஞ்சிருக்கிறீங்க. வை? ரீசன் என்ன? நீங்க இந்த கொஸ்டினை கேட்டு பார்த்திருக்கிறீங்களா? வை? ஸ்டார்ட் வித் வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வை, ஏன் நீங்க இந்த கொமர்ஸ் துறையை தெரிவு செஞ்சீங்க? யாராச்சும் சொன்னதுக்காக தெரிவு செஞ்சீங்களா? அப்படி இல்லைண்டா இந்த துறையில வந்து உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருந்துச்சா? இல்ல எந்த உமா பாப்பம் கம்பல் பண்ணி சொல்றாங்க இந்த துறையை எடுங்கன்னு சொல்லி அதுக்காக தெரிவு செஞ்சீங்களா? இல்ல இந்த துறையோட ஃபியூச்சர் பார்த்து எனக்கு இப்படி தெரியும், இப்படி போறதுக்கு ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிவு செஞ்சீங்களா? கொஞ்சம் உங்களோட சஜஷனை, உங்களோட விஷயங்களை கொஞ்சம் என்னோட ஷேர் பண்ணும். சரி, ஏண்ட கிளாஸை பொறுத்த வரைக்கும் புள்ள நீங்களும் நானும் டிஸ்கஷன் செய்யணும். அதுதான் எனக்கு தேவை. ஏண்ட புள்ள என்னையோட படிக்கிற புள்ள என்னையோட கனெக்ட் ஆகிருக்கணும். சரி, அப்பத்தான் 2 பேருக்குமான ஒரு பெனிஃபிட்டான அவுட்புட் ஒன்ற கட்டாயம் எடுக்கணும். சோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்க என்னோட பேசணும். பேசினாதான் எனக்கும் கிளாஸ் செய்யறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா 2 பேரும் சேர்ந்து கிளாஸ் செய்யலாம். சரி, சோ எனக்கு சொல்லுங்க, நீங்க ஏன் இந்த வணிகத்துறை கொமர்ஸ தெரிவு செஞ்சீங்க? ரீசன் என்ன? இந்த வணிகத்துறை கொமர்ஸ் என்ற துறையை நீங்க தெரிவு செஞ்சதற்கான ரீசன், காரணம் ஒன்று இருக்கீங்க உங்கள்ட்ட. அந்த காரணம் என்ன? ஓகே, ட்ரீம் வந்து பேங்க் மேனேஜர், அதனால நான் இந்த கொமர்ஸ் துறையை தெரிவு செஞ்சேன் என்று ஒரு புல் மெசேஜ் போட்டிருக்குது. மற்றவங்களுடைய காரணங்கள், ஏன் நான் இந்த வணிகத்துறையை கொமர்ஸ் ஸ்ட்ரீமை நான் தெரிவு செஞ்சேன், காரணம் என்ன? பேங்க் மேனேஜர் உண்டாகணும், அதனால நான் இந்த வணிகத்துறையை கொமர்ஸ் துறையை தெரிவு செஞ்சேன். சோ எனக்கு அதுதான் ட்ரீம், அதை நான் அடையணும்ன்றதுக்காக இந்த கொமர்ஸ் துறையை தெரிவு செஞ்சேன்னு சொல்லி ஒரு புள்ள சொல்லியிருக்கிறாங்க. வேற காரணங்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். வேற என்ன ரீசன்? வை? ஸ்டார்ட் வித் வை. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கூட, ஆப்பர்ச்சுனிட்டி கூடன்னு ஒரு புள்ள சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, வேற 2028 பேட்ச், நியூ பேட்ச் சொல்லுங்க.
ஓகே, பல காரணங்கள் இருக்கலாம். நான் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. சரி, நல்லா பாத்துக்கோங்க. முக்கியமா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். என்னண்டா, ஏண்ட ஒரு ஆன் பிசினஸ் ஒண்ண நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆன் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சொந்தமான ஏந்த என்ற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கட்டாயம் இருக்கணும். சரி, அதுதான் பெஸ்ட் ஐடியா என்ன பொறுத்த வரைக்கும். ஏனென்றா, நான் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு, நான் பிஹெச்டியை முடிச்சுட்டு, நான் எம்பிஏ முடிச்சுட்டு, நான் போயிட்டு ஆர்டினரி லெவல் ஃபெயிலான ஒருத்தனுக்கு கீழால வேலை செஞ்சு சம்பளம் எடுக்கிறது நல்லமா? அப்படி இல்லைண்டா நானே ஒரு ஓன் பிசினஸ் ஒன்றை கிரியேட் பண்ணி செஞ்சு கொண்டு போறதுக்கு நல்லமா என்றதை யோசிப்பாரு. சரி, பிசினஸ் ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நீங்க கேட்கலாம், சரி அப்ப நீங்க ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என் ஓன் பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டே இருக்கிறேன். என் ஒரு ஆன் டியூட்டரி வந்து ரன் ஆகி கொண்டிருக்குது. இந்த ஆன்லைன் டியூட்டரி என்றது எங்க ரெண்டு பேர்டையும் ஏண்டையும் பசீர் சேட்டையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏண்ட ஆன் ஒரு பிசினஸ் ஒன்றுதான் இதுவும். அதே போல இன்னும் பர்சனல் பிசினஸ்கள் எங்கள்ட இருக்குது. எங்கட ஆன் பிசினஸ் நாங்க கிரியேட் பண்ணி செஞ்சு கொண்டு போறோம். இது ஒரு டீச்சிங் என்று நான் ஸ்கூல்ல செய்யறது வந்து அது எனக்கான ஒரு ஆசை, ஒரு சேவையோட செய்யணும் சமூகத்துக்குன்னு சொல்லி அதனால ஸ்கூல்ல டீச் பண்றேன். சோ என்ன விஷயம் கேட்டா, ஏண்ட ஒரு ஆன் பிசினஸ் ஒன்றை கிரியேட் பண்ணணும். அதுதான் மெயின் டார்கெட்டா இருக்கணும். சயின்ஸ் செஞ்ச புள்ளை உண்டோ, ஆர்ட்ஸ் செஞ்ச புள்ள, அப்படி இல்லண்டா வெயிடெக் செஞ்ச புள்ள, இடெக் செஞ்ச புள்ள, இல்லாட்டி கம்பைன்டெக் செஞ்ச புள்ள, இந்த பிள்ளைகளுக்கு ஆன் பிசினஸ் செய்யலாம் தான். ஆனா பிசினஸ் தொடர்பான நாலேஜ் இல்லாம வேறொருத்தர ஹெல்ப்போட இல்லாட்டி வேறொருத்தர ஐடியாவோட தான் பிசினஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்கு கட்டாயம் இன்னும் ஒருத்தரோட ஹெல்ப் தேவை. ஆனா கொமர்ஸ் படிச்ச ஒருத்தர் அவர் படிக்கிறதே கொமர்ஸ் என்றாவே வணிகம் தான், பிசினஸ் தான். சோ அந்த பிசினஸ ஓனா தானே கிரியேட் பண்ணி செய்யக்கூடிய ஐடியாவை உங்களுக்கு இருக்கலாம். அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கானமிக்ஸ் இந்த சாய்ஸ் பண்ணிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆக முக்கியமா எல்லா ஐடியாவும் கிடைக்கும். பிசினஸ் வந்து ஓனா செஞ்சு கொண்டு போற ஐடியா. ஐசிடி சாய்ஸ் பண்ணிருக்கலாம், நோ ப்ராப்ளம். சில பேர் பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாய்ஸ் பண்ணிருக்கலாம், அதுவும் நோ ப்ராப்ளம். சரி, ஆனா இந்த மெயின் 3 பாடங்களுக்கு தெரிவு செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் எங்கட ஓன் ஒரு பிசினஸ் ஒன்ன கிரியேட் பண்ணி கொண்டு போறோம். இந்த பிசினஸ் ஒன்ன நான் செய்ததுனால பெஸ்டான ஒரு பிசினஸ் பிளான் ஒன்று போட்டு மத்த கம்படிட்டர்ஸோட மத்த போட்டியாளரோட சிறந்த முறையில ஏன பிசினஸ் நான் டெவலப் பண்ணி நான் க்ரோத் ஆகி நல்ல ஹை பொசிஷனுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிசினஸ் மைண்ட் வந்து கொமர்ஸ் செஞ்ச பிள்ளைகளுக்கு கூட அவங்களோட அட்வான்ஸ் லெவல் ஃபீல்டு அபவுட் த பிசினஸ் பற்றி இருக்கு. சோ அதனால பிள்ளைகள் என்ன சொல்ல வரோம்டா, உங்களோட ஓன் பிசினஸ்ல க்ரோத் ஆகிறதுக்கான சான்ஸ் கொமர்ஸ் செஞ்ச பிள்ளைகளுக்கு இருக்குது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கொமர்ஸ் செய்யற பிள்ளைகளுக்கு. செகண்ட், நீங்க சொன்ன விஷயங்கள் பேங்க் மேனேஜராக போறது, ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆக போறது என்று சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அத சிம்பிளான ஒரு வேர்ட்ல சொல்றேன் பாருங்க, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னா, உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல டீச்சர்ஸ்க்கான ஒர்க் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல டீச்சர்ஸ்க்கு ஒர்க் இல்ல, டாக்டர்ஸ்க்கு அது சம்பந்தமான கார்டியாலஜிஸ்ட் அதே போல எங்கட நர்ஸ் இந்த மாதிரியானவங்களுக்கு தான் அந்த ஒர்க் இருக்குது. ஒரு டீச்சர் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிடும். ஒரு டாக்டர் ஸ்கூல்ல வந்து அவரோட டியூட்டி இல்ல, சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல கொஞ்சம் வந்துட்டு போவார், ஸ்கூல்ல அவரோட டியூட்டி இல்ல. சரி, இப்படி ஒவ்வொரு துறை படிச்சவங்களுக்கும் அந்த டியூட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான். டாக்டர்ஸுக்கு வேலைன்னா அது ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், டீச்சர்ஸ் தான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேகன்சிக்கு மட்டும்தான். ஆனா கொமர்ஸ் படிச்சு கொமர்ஸ்ல அக்கவுண்டிங் செக்ஷன் செய்யறவங்களுக்கு கட்டாயம் ஸ்கூல் ஒன்றாக இருந்தாலும் அதுல அக்கவுண்ட் செய்யற ஒருத்தர் தேவை. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றாக இருந்தாலும் அதுலயும் அக்கவுண்ட் செய்யற ஆட்கள் தேவை. ஒரு அர்பன் கவுன்சில், ஒரு முனிசிபல் கவுன்சில், நகர சபை பிரதேச சபைன்னு சொல்லுவோமே, அதுலயும் நீங்க போயிட்டு பாருங்க ஆபீஸ்ல
அக்கவுண்டிங் செக்ஷன் இருக்கும். அக்கவுண்டிங் செக்ஷன் இல்லாம நிர்வாகம் இயங்காது. கணக்கு வழக்கு காட்டாம உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்ல. சோ எல்லா இடத்திலையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு துறை அது காமர்ஸ் படிச்சவன், அது காமர்ஸ் படிச்சாலும். நான் யூனிவர்சிட்டி போகக்குள்ள 2019ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி போகக்குள்ள எங்கட ஹாஸ்டல் ஜென்ஸ் முஸ்லிம் இந்த பாய்ஸ் இருந்த ஹாஸ்டல் வந்து பள்ளி ஒன்றுல நாங்க ஹாஸ்டலா இருந்தோம். அதுல வந்து யூனிவர்சிட்டி பாய்ஸ் மட்டுமல்ல, சும்மா கோர்சஸ் செய்யற பாய்ஸும் இருந்தாங்க. அதுல ஒரு ரூம்ல 3 பேர், கிட்டத்தட்ட 36 ரூம், 108 பேர் கிட்ட இருந்தோம். 108 பேர் கிட்ட இருந்தோம். 108 பேர்ல 95 பேருக்கு மேல காமர்ஸ் செஞ்சவங்க ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு கம்பெனில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்? காமர்ஸ் செஞ்சா அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்க சொன்ன மாதிரி. சோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு துறை தான் காமர்ஸ் எடுத்து சொல்றது. சரி, அதனால பிள்ளைகள் நல்ல ஒரு வாய்ப்பு முன்னுக்கு இருக்கிறது. சரி, வணிக உலகம் இது, எல்லாத்துலயும் பிசினஸ் தான். சோ பிசினஸ் தான் அங்க காமர்ஸ் என்ற அறிவு இருக்கணும். யாரும் நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு டெவலப் பண்ணி அதை செஞ்சு கொண்டு போறேன்டா, அக்கவுண்டிங் கணக்கு வழக்கு செய்யறது, அந்த பிசினஸுக்கு ஐடியா கொடுக்கறது, பிசினஸ் பிளான் பண்றது, இது எல்லாத்துக்குமே காமர்ஸ் படிச்சவங்க தேவை. சோ காமர்ஸ் படிச்சவங்களுக்கு ஜொப் இல்லாம இல்லை. சரி, ஜொப்ப தேட தெரியாத ஒருத்தர் இருந்தா அதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. வாய்ப்பு தன்னை தேடி வராது, வாய்ப்பை தேடி நாங்க போகணும். சரிதானே? அதனால பிள்ளைகள் ஜொப்பனை தேடி எடுக்க இயலாண்டு இருக்கிறவன் ஜொப் இல்லைன்னு சொல்லுவான். இன்னும் ஒரு பிழையான மைண்ட் செட் ஒன்று இருக்குது எங்கட முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மத்தியில, அது முக்கியமா சொல்லி ஆகணும். என்ன பிழையான மைண்ட் செட்டா, முஸ்லிம் கேர்ள்ஸ் காமர்ஸ் செஞ்சா என்ன பிரயோஜனம்? இதுவும் ஒரு டவுன், இதுவும் ஒரு டவுன். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், எந்த கண்ணால கண்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஏந்த பெட்ச்ல யூனிவர்சிட்டியில நாங்க முஸ்லிம்ஸ் 30 பேர் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் முஸ்லிம் பிள்ளைகள ஒரு கருத்து என்னன்னா, மத்த பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு ஒர்க்குக்கு போகலாம், முஸ்லிம் கேர்ள்ஸ் எல்லாம் கம்பெனிக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கருத்து. ஏண்ட யூனிவர்சிட்டி பெட்ச்ல 30 பேர்ல 15 கேர்ள்ஸ் இருந்தாங்க முஸ்லிம். அதுல எனக்கு தெரிஞ்சதுக்கு இப்ப கரண்ட்லி 3 அல்லது 4 பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெளிநாட்டு கம்பெனிகள்ல. சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறாங்க யூனிவர்சிட்டியில. இப்ப வீட்டுல இருந்து கொண்டு ஃபாரின் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, டாலர்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க, டாலர்ஸ்ல ஏர்ன் பண்றாங்க. சரி, வீட்டுல இருந்து கொண்டு வேலை கொமர்ஸ் செஞ்சவங்களுக்கு. சரி, கொமர்ஸ் செஞ்சவங்களுக்கு வீட்டுல இருந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது பெரிய ஒரு சான்ஸ், இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ். அதனால பிள்ளைகள் கொமர்ஸ் செஞ்சா எனக்கு ஜொப் கிடைக்குமா இல்லையா, முஸ்லிம் பிள்ளைகளுக்கான ஒரு பயம் ஒன்று இருக்குது, ஃபியர் ஒன்று இருக்குது. கேர்ள்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, கஷ்டமா? எனக்கு முன்னுக்கு கண்ணால எங்கட பலாங்கடல் எங்கட ஜெயிலான் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சரி, ஒரு பிள்ளைக்கு சரியான விருப்பம் கொமர்ஸ் செய்யறதுக்கு, சரியான விருப்பம் கேர்ள் ஒன்று. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் செய்யவே உடல், உடல்லண்டா கேர்ள்ஸ் கொமர்ஸ் செஞ்சா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு. சரி, மத்த பாடங்களை நல்லா செய்யறா, ஆனா சில இப்ப எக்கனாமிக்ஸ் சாய்ஸ் பண்ணிருக்கிறா, சரி ஐசிடி சாய்ஸ் பண்ணிக்கிறா, அதோட அக்கௌண்டிங் சாய்ஸ் பண்ண பார்த்தா. அப்ப அக்கௌண்டிங் சாய்ஸ் பண்ண பார்க்கலாம், என்னோட வந்து அப்படி பேசினாங்க. நான் எல்லாத்தையும் சொன்னேன் இப்படி 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 எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இல்ல வேறொரு பாடம் சாய்ஸ் பண்ணா மத்த 2 பாடத்தையும் செய்யற புள்ள இந்த பாடத்தை குறையுதுமா. சரி, அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லை. சோ அதனால ஆப்பர்ச்சுனிட்டி என்றது எல்லாருக்கும் இருக்குது பிள்ளைகள். சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காமர்ஸ்ல இருக்குது. அதனால காமர்ஸ் செய்யறது என்றது உங்களோட ஒரு கிளியரான ஒரு நல்ல டிசிஷன், வரவேற்கத்தக்க விடயம் என்றதாகத்தான் நான் சொல்லலாம். சரி, இது ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இப்ப அடுத்த விஷயம், அடுத்த விஷயம் கொமர்ஸ்ல பிள்ளைகள் பாடத்தெரிவின் பொழுது, சரியா, முக்கியமாக நீங்க இந்த 3 பாடங்கள் உங்களுக்கு முக்கிய தெரிவாக இருக்கும். அக்கவுண்டிங், எக்கானாமிக்,
பிஎஸ், பிசினஸ் ஸ்டடீஸ். இந்த 3 பாடத்துல கட்டாயம் 2 பாடம் தெரிவு செஞ்சாதான் நீங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமாக கருதப்படுவீங்க. 3ல 2 தெரிவு செய்யணும். அதுல இப்ப நாங்க இந்த 3ஐயுமே தெரிவு செஞ்சா பெஸ்ட் ஆப்ஷன். நாங்க இந்த 3ல ஒன்று வேற பாடம் சாய்ஸ் பண்ண போறோம்னா இது 2ஐயும் சாய்ஸ் பண்றது நல்ல ஆப்ஷன். அக்கவுண்டிங்கையும் பிஎஸ்ஐயும் எடுத்துட்டு எக்கானமிக்ஸுக்கு பதிலாக வேறொரு பாடத்தை சாய்ஸ் பண்றது, ஐசிடியோ பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அப்படியான பாடங்களை சாய்ஸ் பண்றது நல்ல ஆப்ஷன். அக்கவுண்டிங் பிஎஸோட சேர்த்து. சரி, அப்ப அக்கவுண்டிங்கையும் பிஎஸ்ஐயும் எடுத்துட்டு எக்கானமிக்ஸுக்கு பதிலாக வேற சாய்ஸுக்கு மூவ் ஆகலாம். சரி, அது ஒரு நல்ல ஆப்ஷன். அது ஒரு நல்ல ஆப்ஷன். சரிதானே? மேனேஜ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அப்ப கூடுதலாக கிடைக்கும். மேனேஜ்மெண்ட்டை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிதானே? அப்ப இதுதான் பாடங்களோட பொதுவான தெரிவு. அக்கவுண்டிங் பாடத்திட முக்கியத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், அக்கவுண்டிங் நீங்க சாய்ஸ் சொல்லி டவுட் வந்து கேட்டீங்க. சரி, எங்கட ஸ்கூல்ல அக்கவுண்டிங் பிசினஸ் பொலிட்டிக்கல் ஓ ஜியோகிராஃபி தான் இருக்கு. இப்படி சாய்ஸ் பண்ணலாமா? ஓ, தாராள. சரி, அதான் நான் சொன்னேன் 2 பாடங்கள் இதுல சாய்ஸ் பண்ண. இந்த 3 பாஸ்கெட் இருக்கு தானே, இந்த 3 பாடங்கள் அதுல கட்டாயம் 2 பாடத்தை நீங்க சாய்ஸ் பண்ணியா, அக்கவுண்டிங் பிஎஸும் சாய்ஸ் பண்ணிட்டு 3வது பாடத்தெரிவு இது ஆர்ட்ஸ்க்கும் சாய்ஸ் பண்றீனமான பாடம். நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸோ ஜியோகிராஃபியோ சாய்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்க கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள தான் உங்களோட ரிசல்ட் ஸ்கோர் கணிக்கப்படும். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் போறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அக்கவுண்டிங் பிசினஸ் ஸ்டடீஸ் முக்கியம். எக்கானமிக்ஸும் சாய்ஸ் பண்ணிருந்தா பெஸ்ட். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஜியோகிராஃபின்றது உங்களுக்கு ஹெல்ப் இல்லாம போகும். நீங்க மங்கள முன்னுக்கு போக போல, நீங்க கொமர்ஸ்ல போக போல. இதுல எக்கானமிக்ஸே உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி கொள்ள பெஸ்ட். நீங்க பேசி பாருங்க ஸ்கூல்ல எக்கானமிக்ஸையும் தர இயலுமா. அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு கிளாஸ் ஒன்ன ஜாயின் பண்ணி எக்கானமிக்ஸுக்கு ஸ்கூல்ல சொல்லுங்க, நான் இந்த பிரைவேட்டா எக்கானமிக்ஸ படிச்சு கொள்றேன், எனக்கு எக்கானமிக்ஸ தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்கூல்ல பேசி பாருங்க. சரி, என்னன்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் போல. சரிதானே? அதான் எடுக்க பெஸ்ட். பெஸ்ட் அதுதான். சரியா? அதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அது இல்லாத சந்தர்ப்பத்துல நீங்க அதை தெரிவு செஞ்சதுக்கு ஓகே. ஆனா அக்கவுண்டிங்கும் பிஎஸ்சியும் சாய்ஸ் பண்ணினதோட நீங்க காமர்ஸ் ஸ்ட்ரீம்ன்றதாக கருதப்படுவீங்க. சரிதானே? உங்களோட ஜெட் ஸ்கோர், உங்களோட விடயங்கள் எல்லாம் காமர்ஸ் ஸ்ட்ரீமோட தான் ரிலேட்டடா. அதான் பாடத்தெரிவு பிள்ளை. இப்ப இதுல அக்கவுண்டிங் பாடத்துல முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்டா, சரியா, அக்கவுண்டிங் இல்லாம காமர்ஸ் இல்ல, அவ்வளவுதான் சொல்லலாம். Without accounting, there are no commerce stream. There is no commerce stream என்று தான் சொல்றேன். அக்கவுண்டிங் இல்லாம காமர்ஸ் இல்ல. அக்கவுண்டிங்ன்றது அந்த அளவுக்கு முக்கியமானது பாடம். சரி, காமர்ஸ்ல அக்கவுண்டிங் ஹார்டா சார். பிள்ளைகளுக்கு அக்கவுண்ட்ஸ் நிறைய கேள்வி இருக்கு. அக்கவுண்ட்ஸ் என்ன மெக்ஸ்டே சார், அக்கவுண்டிங்ல மெக்ஸ்பார்ட் கூட வருமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, நான் பேசுறேன் பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ்ல கேட்கறதுக்கு டைம் எடுத்தாரன். அந்த டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் நீங்க கிளியரா கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளையில. அக்கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் புள்ள முக்கியமான பாடம் ஏந்த பாடம், நான் செய்யற பாடம், விருப்பமான பாடம், விரும்பி செய்யற பாடம். டீச் பண்ண போல விரும்பி டீச் பண்ற பாடம். சோ நான் நினைக்கிறேன் நீங்க டீச் பண்ண போல அக்கவுண்டிங் பாருங்க, உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிளியரா பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சோ நான் நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது உங்களோட குரூப் நான் அப்லோட் பண்றேன். ஃபுல்லா பாருங்க. சரியா? பார்த்து எனக்கு ஒரு உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடிய சான்ஸ் பண்ணிருக்கிறேன். சரி, அக்கவுண்டிங்ல முக்கியத்துவம். அக்கவுண்டிங்ல பொதுவா நிறைய பேர் கேட்கிற டவுட்டை வச்சுதான் நான் பேச போறேன். சரி, அக்கவுண்ட் முக்கியத்துவம் இல்ல. உங்களோட 3 பாடம் இருக்கிட்டானே, பிஎஸ், எக்கானாமிக்ஸ், நான் பொதுவா சாய்ஸ் பண்ற பாடங்களை சொல்றேன். அக்கவுண்டிங் இதுல ஜெட் ஸ்கோர் கூடிய ஒரு பாடம் இருந்தா அது அக்கவுண்டிங். ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிச்சிருப்பீங்க, எக்கானமிக்ஸ் பாடத்துக்கு நான் ஜாயின் ஆக போல எக்கானமிக்ஸ் சொன்னாரு, எக்கானமிக்ஸ் சொல்லி. பிசினஸுக்கு ஜாயின் ஆக போல பிசினஸ் சொன்னாரு, பிசினஸ் சொல்லி. அக்கவுண்டிங்க்கு ஜாயின் ஆக போல நீங்க சொல்றீங்க சார் அக்கவுண்டிங். உண்மையிலுமே எது ஜெட் ஸ்கோர் கூட பாருங்க. ஜெட் ஸ்கோர்ன்றது பாடத்துல தங்க இல்ல. ஜெட் ஸ்கோர்ன்றது பாடத்துல உண்மையிலுமே தங்க இல்ல.
நீங்க அந்த இடைவிலகல் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓ லெவல்ல, ஞாபகம் இருக்கும் வைக்கும் கிட்டத்தட்ட தலைவர் செஞ்சிருங்க. சரியா, இடைவிலகல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆறு சரி குறைவா எடுக்கிற மார்க்ஸ் எடுக்கிற பாடத்துல நாங்க டொப்பா மார்க்ஸ் பண்ணினா ஸ்கோர் பண்ணினா அந்த பாடத்துல ஜட் ஸ்கோர் வரும். அதான் பேப்பர் கஷ்டமான ஜட் ஸ்கோர் கூடும். இந்த கஷ்டமான பாடங்களுக்கு ஜட் ஸ்கோர் கூட, ஆர்ட்ஸ் பிள்ளைகளுக்கு ஹெவியான பாடங்களுக்கு ஜட் ஸ்கோர் கூட அப்படின்னு. அக்கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் பொதுவா நிறைய பிள்ளைகள் அக்கவுண்ட்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சிரமங்க. அதனால அக்கவுண்ட்ஸ் பேப்பர்ல சில பிள்ளைகளோட மார்க்ஸ் குறையும் மத்த ரெண்டு பாடத்தை விட. அதனால அக்கவுண்டிங் பாடத்துல ஜெட் ஸ்கோர் கூட. நான் சொல்லல ஹார்டுன்னு சொல்லி, எந்த பிள்ளைகளும் சொல்ல மாட்டாங்க ஹார்டுன்னு சொல்லி. சரி, பொதுவான ஒரு கருத்து, அதைத்தான் நான் சொல்றேன். இன்ஷா அல்லா என்ன பிள்ளைகள் என்கிட்ட கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க, ஹார்டுன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அப்ப இந்த அக்கவுண்டிங் என்றது சிம்பிளான ஒரு பாடம், அதை நான் உங்களுக்கு சிம்பிளாகவே எடுத்தாரேன். அப்ப அக்கவுண்டிங் என்பது பொதுவான கருத்துப்படி சில பிள்ளைகளுக்கு ஹார்டாக இருக்கு. அதனால அந்த பாடத்துல நல்ல ஸ்கோர் பண்ணினா ரிசல்ட் ஸ்கோர் கூட வரும். சரி, ரிசல்ட் ஸ்கோர் கூட வரும். ரிசல்ட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண வைக்கிறோம். சரிதானே? ஓகே, யூனிவர்சிட்டி செலக்ஷன் நடக்கிறது உங்களுக்கு ரிசல்ட் ஸ்கோரை பேஸ் பண்ணி. எப்படின்னா பாருங்க, ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. சரியா, இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிங்க 2 பேர்னு சொல்லுவோமே, ஏ என்ற ஒருத்தரும் பி என்ற ஒருத்தர். நீங்க ஒருத்தர் எடுத்துக்கிறீங்க 2AB ரிசல்ட்ஸ், 2AB ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இந்த பி என்றவர் எடுத்துக்கிறாரு 3A ரிசல்ட்ஸ், 3A ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறார். இப்ப பி என்றவர் எடுத்தது 75 மார்க்ஸ் 3, 75 225 வந்துச்சு. இந்த ஏ என்றவர் 2AB எடுத்திருக்கிறாரு 92 உண்டு, 90 உண்டு, 73 உண்டு. இவரது கூட்டி பார்த்தா 5, 18, 25, 255. டோட்டலா பார்த்தா ஏ தான் கூட. ஆனா ரிசல்ட்ஸ பார்த்தா 2AB தான் ஏட ரிசல்ட்ஸ், பிட ரிசல்ட்ஸ் 3A. அப்ப எங்களுக்கு வந்து தெரியும் 3A தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். அப்படித்தானே நாங்க பார்த்தோம். ஓ லெவல்ல 6 எடுத்தவன் பெஸ்ட் ரிசல்ட்ஸ், 5 எடுத்தவன் நார்மல் ரிசல்ட். ஓ லெவல்ல 9 எடுத்தவன் பெஸ்ட் ரிசல்ட்ஸ், 8 எடுத்தவன் நார்மல் ரிசல்ட். 8 எடுத்தவன் 8 பாடத்துல 99, பி எடுத்த பாடம் 74 இருக்கும். இந்த 9 எடுத்தவன் 9 பாடத்துல 75 தான் இருக்கும். அப்ப டோட்டலா கூட்டி பார்த்தா யார்ட்ட கூட? அந்த 8AB எடுத்தவன் ரிசல்ட் கூட. அப்ப இங்கேதான் சினாரியோ. இங்க இந்த ஏட ரிசல்ட்ஸ் கூட பீட ரிசல்ட்ஸ் விட. ஆனா நான் எங்கட பார்வையில சிஏ தானே பெருசு. அதுக்காகத்தான் ஜெட் ஸ்கோர் போடும். ஜெட் ஸ்கோர் படி 255. எங்கட ஸ்கூல்ல ஆர்ட்ஸ்ல அப்படி ஒரு சீன் ஒன்று நடந்துச்சு. ஒரு புள்ள 3A, ஒரு புள்ள 3A 1.4. இந்த மாதிரி புள்ள 2AB, அந்த புள்ள ஜெட் ஸ்கோர் 1.7, 1.7. எங்கட ஆட்களுக்கு இந்த 3A தான் தெரியும். இந்த 2AB அதை விட குறைஞ்ச இது தெரியாது. அப்ப ஜெட் ஸ்கோர் கால்குலேட் பண்றது போல இந்த மார்க்ஸை வச்சு, பாடத்துல ஹெவியை வச்சு, பாடத்துல மத்தவங்க குறைஞ்ச பாடத்துல நாங்க கூட எடுத்ததை வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து நீங்க யூனிவர்சிட்டி இன்ஷால்லா படிப்பீங்க. அந்த ஃபார்முலா வச்சு தான் நாங்க கால்குலேட் பண்றோம். சோ அதனால இந்த அட்வான்ஸ் லெவல்ல ஹெவியான ஒரு கஷ்டமான பாடம், அதாவது மார்க்ஸ் மத்தவங்க குறைவா எடுக்கிறதுல நாங்க ஸ்கோர் பண்ணினா ஜெட் ஸ்கோர் வரும். மத்தபடி இந்த பாடத்துக்கு தான் கூட ஜெட் ஸ்கோர், இந்த பாடத்துக்கு தான் குறைவ ஜெட் ஸ்கோர்னு சொல்லி எந்த ஒரு பாடமும் இல்ல. அதுதான் உண்மையான சினாரியோ. சரி, அதுதான் உண்மையான சினாரியோ. சரிதானே? ஓகே, இப்ப நாங்க பேசுவோம் அக்கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எப்படியான பாடம் அப்படின்னு கேட்டா, அக்கவுண்டிங் எப்படியான பாடம் என்று கேட்டா, சரி, கிட்டத்தட்ட 90% மெக்ஸ் பாட்டும் 10% நோட்ஸ் பாட்டும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் பாட்டும் நோட்ஸ் பாட்டும். மெக்ஸ் பார்ட் அப்படின்ற போல கல்குலேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். மெக்ஸ் என்பதை விட கல்குலேஷன்ஸ், கணிப்பீடுகள் அப்படின்னு சொல்றது பெஸ்ட் பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். கணிக்கிறது அதுதான் 90% இருக்குது. நோட்ஸ் தியரி பார்ட் ஒரு 10% தான் இருக்குது. கேள்வியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் வரும். 10 மார்க்ஸுக்கு தியரி கேள்வியும் 90 மார்க்ஸுக்கு கல்குலேஷன்ஸ் கேள்வியும் வரும். பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டையும் பொறுத்த வரைக்கும்.
இந்த பாடத்துல இந்த மெக்ஸ் பாட்டுக்கு நிறைய பேர் பயன் ஓ லெவல் நெக்ஸ்ட்ல சேர் எஸ் தான் இருக்குது, ஓ லெவல் நெக்ஸ்ட்ல சி தான் இருக்குது, ஓ லெவல் நெக்ஸ்ட்ல ஏ இல்லாட்டி பி வேணுமா சார் அக்கௌண்ட்ஸ்ல ஏ வாரத்துக்கு. என்னைக்கிட்ட படிச்ச புள்ள 2022 எக்ஸாம் எழுதினா ஓ லெவல்ல ஒரே ஒரு ஏ, அதுவும் சமய பாடத்துல இஸ்லாம் பாடத்துல மெக்ஸ்லேஸ். மெக்ஸ்லேஸ் உண்மையான சினாரியோ, பொய்யல்ல உண்மையான சினாரியோ. 2022 எக்ஸாம் எழுதின புள்ள ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து ஏபிசி. ஏபிசி அந்த புள்ளையே எடுத்தது அக்கவுண்டிங் பாடத்துல, அந்த புள்ளையே எடுத்தது அக்கவுண்டிங் பாடத்துல. சரி, ஓலவர் நெக்ஸ்ட் என்ன எஸ். இவ்வளவுதான் சிம்பிள் கதை பாருங்க. ஓலவர் நெக்ஸ்ட்ல ஏ வேணும், ஓலவர் நெக்ஸ்ட்ல பி வேணும், இல்ல 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 ஏ லெவல்ல ட்ரை வேணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓலவர் நெக்ஸ்ட் ஓலவர் ரிசல்ட் நத்திங், ஏ லெவல் ட்ரை இதுதான் மெயின். ஏ லெவல்ல கொடுக்கிற ட்ரை தான் உங்களோட ரிசல்ட்ஸை தீர்மானிக்குமே ஒழிய உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் ஏ லெவல்ல தீர்மானிக்காது. 9 எடுத்தவன் 3W எடுத்திருக்கிறான், 1 எடுத்தவன் ஐலண்ட் டெஸ்ட் எடுத்திருக்கிறான். சரியா, இப்படி கதை இருக்குது. இது நிஜம், சும்மா கதைக்கு சொல்ற விஷயம் ஒண்ணு அல்ல. சோ அதனால பிள்ளைகள் இந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ்ல உங்களோட அட்வான்ஸ் லெவல் ரிசல்ட்ஸ் டிபெண்ட் ஆக இல்லை. சோ அத கணக்கெடுக்க வானம். நீ உங்களுக்கான குவாலிபிகேஷனை மட்டும் பாருங்க. உங்களோட கமர்ஸ் செய்யணுமாக குவாலிபிகேஷன் 3C ஓ லெவல்ல இருக்கணும், 3S இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல நீங்க ஏ லெவல் செய்றீங்களாக இருந்தா 3C 3S இருக்கணும். நான் சொல்ற 3 பாடத்துல ஏதாவது ஒரு பாடம் சி இருக்கணும். ஒன்றோ மேக்ஸ், அப்படி இல்லாட்டி ஹிஸ்டரி, அப்படி இல்லாட்டி ஓஎல் காமர்ஸ். இந்த 3 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்துல சி இருந்தா போதும் உங்களுக்கு ஏ லெவல் காமர்ஸ் செய்யலாம். 3C 3S இருக்கணும். இதுல நான் சொன்ன 3 பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்துல சி இருந்தா போதும் ஏ லெவல் காமர்ஸ் செய்யலாம். இதுதான் சேக்யூலர். சரி, வேற ஒரு சேக்யூலரும் இல்லை. அதுதான் நம்மளோட குவாலிபிகேஷன், அதுதான் ரிசல்ட், தேவையான ரிசல்ட். சோ இந்த ரிசல்ட்ஸை வச்சு உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் செஞ்சு 3 அடிக்கணுமா, அது உங்களோட ட்ரைல இருக்குது. தட்ஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ட்ரை. ஓகே தானே, உங்களோட ட்ரைல தான் அது டிபெண்ட் ஆகி இருக்குது, தங்கி இருக்குதே ஒழிய அந்த ரிசல்ட்ஸ்ல அல்ல. அதை தெளிவாக விளக்கி. சரிதானே பிள்ளை? இப்ப அடுத்த விஷயம் எங்கள்கிட்ட வார இந்த மெக்ஸ் பார்ட்ல வந்து சார் கல்குலேஷன்ஸ் சுத்தி எனக்கு கஷ்டம் சார். இந்த நான் பொதுவா ஓ லெவல் மேக்ஸ்லயும் எல்லா கல்குலேஷன் கஷ்டம். ஓ லெவல் நெக்ஸ்ட்ல உங்களுக்கு கூட்டல் தெரியுமா, கழித்தல் தெரியுமா, பெருக்கல் தெரியுமா, பிரித்தல் தெரியுமா? இந்த 4ம் தெரிஞ்சா போதும். மத்த எல்லாமே அட்வான்ஸ் லெவல் அக்கவுண்டிங் நாலேஜ் தான் அங்க இருக்குதே ஒழிய ஓ லெவல்ல அந்த தேற்றம் நிறுவுறது இங்க இல்ல, கோணம் கண்டுபிடிக்கிறது இங்க இல்ல, அச்சர கணித கோவை இங்க இல்ல, திரிகோண கணிதம் இங்க இல்ல, வரைவு இங்க இல்ல. சரிதானே? அந்த நெக்ஸ்ட் அல்ல, இங்க அட்வான்ஸ் லெவல்ல நாங்க அக்கவுண்ட்ஸ்ல படிக்கிற தியரிய விளங்கி கூட்டல் கழித்தல் பிரித்தல் பெருக்கல் செய்யற விஷயம் தான் இருக்கு. அதுக்கும் இப்ப என்ன செய்யலாம்டா, கல்குலேட்டர் கணிப்பான் யூஸ் பண்ண ஏலும். எக்ஸாம் ஹாலுக்கும் கல்குலேட்டர் கொண்டு போய், அக்கவுண்டிங்க்கு எக்ஸாம் ஹாலுக்கும் கல்குலேட்டர் நீங்க கொண்டு போய் யூஸ் பண்ணலாம் கணக்கீடு பாடத்துக்கு. சரியா? அப்ப அதுக்கும் இப்ப உங்களுக்கு இலகுவாக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப அதுதான் இந்த அக்கவுண்டிங் சம்பந்தமான விஷயம். சரியா? அப்ப இது சிம்பிளான ஒரு பாடம், கஷ்டமான பாடம் அல்ல, கஷ்டமான ஒரு பாடம் அல்ல. இதுல பிள்ளைகள் பார்ட் 2 2 பேர் மொத்தமா 400 புள்ளி போடுவான், 400 புள்ளிக்கு புள்ளி போடுவான். பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் 50 வினாக்கள் வரும். சரி, இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பார்ட் 1ல 50 வினாக்கள் வரும். பார்ட் 1ல 50 வினா வரும். அதுல 1 to 30 MCQ, அடுத்தது 31 to 50 வரைக்கும் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இடைவெளி வினா. இதுல மொத்தமாக 200 புள்ளி கொடுப்பாங்க 50 கேள்வி. சரி,
50 கேள்விக்கும் 200 புள்ளி கொடுப்பேன். இந்த பேப்பர் டைம் உங்களுக்கு தருவான் 2 hours. மொத்தமா 2 மணித்தியாலம் தருவான் இந்த பார்ட் 1 பேப்பரை செய்யறது. சரியா? பார்ட் 2 பேப்பரை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பார்ட் 2 பேப்பர்ல மொத்தமா 6 வினாக்கள் இருக்கும். 6 வினாக்கள். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்டும் செகண்டும் சரி. முதலாவது வினாவும் 2வது வினாவும் கட்டாய வினாக்களாக கொள்ளப்படும். முதலாம் வினா கட்டாயம், 2 வினாவும் கட்டாயம் செய்யணும். சரி. பேலன்ஸ் இருக்கிற 4 வினா இதுல நீங்க 3 சாய்ஸ் பண்ணி செய்யணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 வினாக்கள்ல நீங்க 3 வினாக்களை சாய்ஸ் பண்ணி செய்யணும். அப்ப இங்க 2 பேலன்ஸ் 3 மொத்தம் 5 வினாக்கு விடை எழுதணும். 5 வினாக்களுக்கு விடை எழுதணும். ஒரு வினாவுக்கு 40 புள்ளி மொழி, 5 வினாவுக்கு 200 புள்ளி தருவார். பார்ட் 1க்கு 200, பார்ட் 2க்கு 200, மொத்தம் 400 புள்ளிகளை 4ஆல பிரிச்சு 100க்கு புள்ளி போடுவாங்க உங்களோட அக்கவுண்டிங் பேப்பர். சரியா? இதுதான் அக்கவுண்டிங் பேப்பர். இந்த பேப்பருக்கு தான் நாங்க 2.5 வருஷம் தயாராக போறோம். சரி பிள்ளை, 2.5 வருஷம் தயாராக போறோம். ஒரு அட்வான்ஸ் லெவல்ல நீங்க ஒரு ஸ்ட்ரீமர், ஒரு பாடத்தை தெரிவு செய்ய போல சில விஷயங்களை முக்கியமா கவனிக்கணும். ஒன்று, அந்த பாடத்துல அந்த ஸ்ட்ரீம்ல எனக்கு விருப்பம் இருக்குதா என்பதை பாருங்க. யார்ட வலுக்கட்டாயத்துக்காகவும் அந்த பாடத்தை அந்த ஸ்ட்ரீமை சாய்ஸ் பண்ணாதீங்க. 2வது, அந்த பாடத்தை அந்த ஸ்ட்ரீமை செய்யறதுக்கான டேலண்ட், தைரியம், மனசுல தைரியம், எனக்கு ஆர்வம், ஏண்ட முயற்சி இருக்குதா என்றதை பாருங்க. சரி. சில பிள்ளைக்கு உண்மையிலுமே இப்ப இந்த அக்கவுண்டிங்க, இந்த கொமர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். புள்ள திங்க் பண்ணணும். வேலையை உட்கார்ந்து இந்த வேலையை எந்த விஷயமும் செய்ய இயலாது. சரியா? திங்க் பண்ணி தான் இந்த வேலையை செய்யும். திங்க் பண்ற ஐடியா, கொஞ்சம் திங்கிங் இருக்கு. அப்படி இருந்தா தான் செய்யலாம். சரியா? இப்ப ஒரு புள்ள சும்மா வார உட்கார்ந்து கொண்டுட்டு போற இந்த புள்ளைக்கு இந்த ஸ்ட்ரீமை தூக்கி மாட்டா ஏலாம். நான் சும்மா ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து கொண்டு எனக்கு பிஏ வரணும் அப்படின்னு சொல்ற பிள்ளைக்கு இந்த ஸ்ட்ரீம் செய்யும். அந்த ஸ்ட்ரீமுக்கான ஹார்ட் ஒர்க்க செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். 2வது விஷயம். 3வது புள்ள, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம்ல அந்த பாடத்தை கைட் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் கைட் இருக்குதான்றதை நீங்க பாக்கணும். சரி. இல்லாம நீங்க போனீங்கன்னா பாலைவனத்துல வழி தவறி போனா என்ன நடக்கும்? கொஞ்சம் தூரம் போவார் ஒருத்தர், பாலைவனத்துல வழி தவறிட்டாரு. அங்கல பார்த்தாலும் பாலைவனம், இங்கல பார்த்தாலும் பாலைவனம், எல்லா இடத்துலயும் பாலைவனம். குடிக்கிறதுக்கு கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சிடும், சாப்பிடுறதுக்கு கொண்டு வந்த சாப்பாடு முடிஞ்சாச்சு. இப்ப போறதுக்கு இடம் இல்ல. அப்படி 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 இருந்து அப்படி என்ன செஞ்சிருவாரு? இறந்து பேசிடுவார், செத்து பேசிடுவார். ஒரு பாடத்தை ப்ராப்பர் கைடு ஒன்று இல்லாம, இல்லாட்டி ஒரு கைடன்ட் வந்து இருக்கிறாரு, அவருக்கே வழி தெரியும், அவருக்கே அந்த பாடத்துல எடுக்கிறதுக்கு தெரியும். அப்படியான ஒருத்தரை சாய்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா கைடாக அவரு கொண்டு போயிட்டு வேற எங்கேயோ போட்டு சேர்த்துருப்பாரு. போயிட்டு 2 பேரும் சேர்ந்து முடிச்சு கொண்டிருக்கோம், எங்கடா இடிக்கிறோம், என்ன நடக்குது, இப்ப அடுத்தது என்ன செய்யணும்? 2026ஆம் ஆண்டு நேற்று ஒரு புள்ள எனக்கு மெசேஜ் போட்டு, வேணும்னா கெட்டையும் காட்டுறேன் சார், எத்தனையோ ஆன்லைன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி பார்த்துட்டேன், இது வரைக்கும் எந்த ஒரு அக்கௌண்டிங் கிளாஸுமே செட் ஆகல சார். எனக்கு ஒரு புள்ள உங்களோட கான்டாக்ட் நம்பர் தந்துச்சு, உங்களோட ஒரு ரெக்கார்டிங் இருந்து எனக்கு அனுப்புங்க. சிம்ப சாம்பலா எனக்கு எதிர்ச்சியா பட்ட ஒரு ரெக்கார்டிங் அந்த பிள்ளைக்கு அனுப்பினேன். அந்த புள்ள பார்த்துட்டு போட்ட செட்ட ஒரு ஃபீட்பேக் கொண்டு இருக்குது சார், உண்மையிலேயுமே அப்படி சாட்டிஸ்ஃபைட் சார், இது மாதிரி அக்கௌண்டிங் கிளாஸ் வந்து நான் வாழ்க்கையிலே ஜாயின் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. வேணும்னு அவங்களுக்கு அனுப்புறேன், போய் கதையெல்லாம் சொல்லல, அனுப்புறேன். சரியா? சில நேரத்துக்கு பிள்ளைகள், நான் யாரையும் எதைக்கு முன்னும் சொல்லல, நீங்க சில நேரங்கள்ல சிலவங்களை ஃபேஸ் பண்ணி சில விஷயங்களுக்கு நீங்க கைட் ஆகி போவீங்க. பாலைவனத்துக்குள்ள போயிட்டு 2 பேரும் சேர்ந்து வழி தவறின கதை தான் ஆகும். சோ அதனால 3 விஷயம். 1 விருப்பம், 2 அதை தூக்குறதுக்கான தைரியம், 3வது ப்ராப்பர் கைட்.
இந்த மூணும் இருக்குதுண்டா பசுந்தா அந்த பாடத்தை சாய்ஸ் பண்ணி பசுந்தா 2 வருஷம் ட்ராவல் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஷால்லா நல்ல ரிசல்ட் வந்து போகலாம். சரியா? ஓகே. புள்ளஹெல் இது ஒரு சும்மா அட்வான்ஸ் லெவல் என்றதுக்காக நான் சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன். எப்படின்னா ஒரு அஞ்சல் ஓட்டம் போல. அட்வான்ஸ் லெவல் என்றது ஒரு அஞ்சல் ஓட்டம் போல. ஒரு அஞ்சல் ஓட்டத்துல ஆரம்பத்துல இருந்து ஓடுறவரு வேகமாக ஓடினா போட்டியில வின் பண்ணலாம். 4 பேர் 100 தர 4 ஓடுறாங்க. பெஸ்ட் இருக்கிறவர் கொஞ்சம் ஸ்லோவாக்கினாரு. மத்த 3 பேர்ல ட்ரை பண்ணினாலும் பிடிக்கலாது. சோ என்ன சொல்ல வாரம்னு கேட்டா, ஆரம்பத்துல இருந்து சரியான பாத்துல சரியான மாதிரி எவ்வளவு வேகம் தேவையோ அந்த அளவு வேகத்தோட ஓடினாதான் அந்த அஞ்சல் வேகத்துல வின் பண்ணணும். அஞ்சல் போட்டியில வின் பண்ணிடும். ரூட் மாறினேன்டா ட்ரெக் மாறினேன்டா கட்டாயம் அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. சோ உங்களோட ட்ரெக் எஜுகேஷனல் ட்ரெக் சரி, உங்களோட பாத் காமர்ஸ் பாத். இப்ப நீங்க எடுத்திருக்கிற பெட்டில் காமர்ஸ் அந்த பெட்டில். சோ இந்த பெட்டில் ஒவ்வொரு டேர்ம் டெஸ்டும் தான் அடுத்த தடை என்றது நினைச்சு 5 பேர் அந்த 5 ஓட்டத்துல இருக்கிறாங்க அல்லது 6 பேர் அந்த 5 ஓட்டத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொரு டேர்ம் டெஸ்டையும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமாக யோசிச்சு அதுக்காக ஓடி அங்க போயிட்டு உங்களோட ரிசல்ட்ஸ பார்த்து அடுத்த ஸ்டெப் அதை விட வேகமாக ஓடி அங்க ரிசல்ட்ஸ கூட்டி கடைசி 6 டேர்ம் போயிட்டு ஃபைனல் எக்ஸாம் போகும் பொழுது உங்களோட மார்க்ஸ் வந்து நிற்கும். 3 பாடமும் 90 95க்கு மேல அந்த புள்ளதான் ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் வர புள்ள. சரி, அந்த ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு ஏற்ற மாதிரியான கைடன்ஸ இந்த ஆன்லைன்ல உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா எங்கட இந்த பிரைட்ஃபுல் ஆன்லைன் அகாடமியில ஜாயின் ஆகி அக்கவுண்டிங் எக்கானமிக்ஸ் பிசினஸ் ஸ்டடீஸ் இந்த 3 பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னா நாங்க 2 டீச்சர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிற மாதிரி. காத்தாங்குடியில ஒரு கொடியல் யாருக்குமே தெரியாது. இந்த தரவை 3.4 ஸ்கோர் எடுத்து ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தாரு காமர்ஸ்ல. இப்ப முழு ஸ்ரீலங்காவும் அவரை பத்தி பேசுறேன். இதே பேச்சு உங்களோட பேரை பத்தி பேசுற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பொடிசன் பெருசாகம் செய்யல, 3 பாடத்தையும் சரியா படிச்சுக்கிறான். நீங்க அவன வரலாறு கேட்டு பாருங்க, அவன் படிச்ச மெத்தட தேடி பாருங்க. 3 பாடத்தையும் படிக்க மெத்தட்ல சரியா படிச்சிருக்கிறான். சோ ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த பிறகு எல்லாரும் இன்டர்வியூ எடுக்க போற எல்லாரும் அவரை கூப்பிடுற எங்கட பிள்ளைக்கு கொஞ்சம் கைடு கொடுங்க அப்படின்னு உங்கள்கிட்டையும் அப்படி எல்லாரும் தேடி வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாரும் அப்படி வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருந்தா இப்பையிலிருந்து அந்த ட்ரீமோட இப்பையிலிருந்து அந்த வெறியோட நீங்க ரெடி ஆகினீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட்டை அடையறதுக்கான வாய்ப்பும் நிச்சயம் சத்தியம் உங்களுக்கு இருக்குது. சந்தேகமே ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்க போற புள்ள உங்கள ஒருத்தராகத்தான் இருப்பீங்களே ஒழிய வேற யாரும் இல்லை. சரி, வேற எங்கட இந்த லோகத்தில இருந்து வேறொரு உலகத்தில இருந்து வேறொரு கோளில் இருந்து வந்து இங்க ஐலண்ட எங்களே எங்கடே வயசு ஒரு புள்ளதான் ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் 2028ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல அப்படித்தான் நடக்க போகும். அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. சரிதானே? நீங்களாகவும் அந்த ஐலண்ட் டெஸ்ட் இருக்கலாம். சோ அதனால சொல்றோம், இப்ப இருந்து ரெடி ஆகுங்க. எதுக்கு? டார்கெட் ஐலண்ட் ஃபர்ஸ்ட். உங்களோட படிக்கிற இடத்துல ஒட்டி வைங்க பிள்ளைகள், ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் அடிக்கிறது தானே டார்கெட். அந்த ஐலண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த பொடி எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னண்டா, சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட்ல முழு சார்டும் ஃப்ரீயா செய்யறதுக்கான சான்ஸ், ஏசிசி இன்ஸ்டிடியூஷன்ல ஏசிசியை முழுமையாக ஃப்ரீயா செய்யறதுக்கான சான்ஸ், இப்படி பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவரை கூப்பிட்டு வர வைக்கிறது உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயா தாரம். அவலத்தையும் நீங்க எங்கட இன்ஸ்டிடியூட்ல படிச்சீங்க அவ்வளவுதான். ஃபுல் ஃப்ரீ, எக்ஸாமினேஷனும் ஃப்ரீ, எக்ஸாம் ஃபீயும் ஃப்ரீ, கிளாஸ் ஃபீயும் ஃப்ரீ, புக்ஸும் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. படிங்க அவ்வளவுதான். ஒரு ஏசிசிஏ எக்ஸாம் உண்டு, ஒரு பாடம் எழுதுறா
50,00,000 50,000 60,000 கட்டணும். சரி, ஒரு அந்த முழு கோர்ஸையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 25 லட்சம் சிலவங்களுக்கு அப்படி ஒவ்வொரு அமைப்பும் கொஸ்டா எக்ஸாம் ஃபெயில் பண்ணி எழுதுறவங்களுக்கு எல்லாம் பார்த்து கொஸ்டா அந்த முழு கோர்ஸையும் ஃப்ரீயா செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் இருக்குது. நீங்க ரெடி ஆகினீங்கன்னா அதை அடைஞ்சு கொள்ளு. சரி, இதுதான் உங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன். நான் என் கிளாஸ் ஷெட்யூல் எப்படி அமையும்ன்றத கடைசியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, அதனால இப்ப உங்களுக்கு என்ன பத்தி சொன்னேன், காமர்ஸ பத்தி சொன்னேன், அக்கௌண்டிங்க பத்தி சொன்னேன், எப்படி படிக்கணும் என்றது சொன்னேன், உங்களோட டார்கெட் எதுவாக இருக்கணும்னு சொன்னேன். இப்ப பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்கறதுக்காக சந்தர்ப்பம் தாரேன். அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்த முடியறதோட உங்களுக்கு ஏந்த கிளாஸ் எப்படி நடக்கும் என்ற பிளானிங் ஷெட்யூல் உங்களுக்கு தான் தருவோம். Any doubts regarding discussions area? நான் டிஸ்கஸ் பண்ணின ஏரியால என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, சரி. இப்ப நான் என் கிளாஸ் ஷெட்யூல்ட பிளான சொல்றேன் பிள்ளைகள். சரி, ஓகே. உங்களுக்கான கிளாஸ் டைம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி இப்படி வீக்குக்கு ஒரு கிளாஸ் நாங்க போடுவோம். வீக்குக்கு ஒன்று இப்பக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வீக்குக்கு ஒன்று. சரி, எதிர்வரக்கூடிய ஜூன் மாதத்தில இருந்து அந்த கிளாஸ் வீக்குக்கு 3 கிளாஸாக மாறும். வீக்குக்கு 3 கிளாஸாக மாறும். சரி, அதுக்கு பின்னால ஜனவரியிலிருந்து உங்களோட வீக்குக்கான கிளாஸ் 6 கிளாஸாக மாறும். ஜனவரியிலிருந்து உங்களோட கிளாஸ் வீக்குக்கு 6 கிளாஸாக மாறும். பேமெண்ட் மாறாது பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ். எக்கானமிக்கல் சிச்சுவேஷன்கள் அது இனி எதிர்காலத்துல எங்கட கையில என்ன இருக்குதுன்னு சொல்லிடாது. பேமெண்ட் எல்லாத்துலயும் ப்ராசஸ் கூடினாலும் மாற்றம் நடக்காது. அது எக்கானமிக்கல் சிச்சுவேஷன் என்ன நடக்கும் முன்னுக்கு அதுன்றது இந்த இறைவனுக்கு தான் தெரியும். மற்ற சந்தர்ப்பங்கள்ல ஏதாச்சும் நடந்தாலே ஒழிய பேமெண்ட் ப்ராசஸ் கூடினதுக்காக மாறாது. சரியா? அதே பேமெண்ட் தான் நீங்க பண்ணுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதே அளவு பேமெண்ட்டை பண்ணி கொண்டு வருவீங்க. சரி, 3 கிளாஸ் 6 கிளாஸாக மாறும். உங்களுக்கு இந்த சிலபஸ் ஸ்டார்ட் ஆகி சரிதானே ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒருக்கா 3 months எவ்ரி 3 months உங்களுக்கு என்ன நடக்கும்னு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். சரி, இது ஜூமுக்கே பிளான் பண்ண ஒரு செஷன் 2028. எவ்ரி 3 months உங்களுக்கான டேர்ம் டெஸ்ட் நடக்கும். சரி, நான் ஒரு வருஷத்துக்கு 4 டேர்ம் டெஸ்ட் உங்களுக்கு செய்வேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு 3 monthsக்கும் எந்த அளவுக்கு சாப்டர்ஸ் நான் முடிச்சிருக்கிறோமோ அதுக்குள்ள ஒரு எக்ஸாம் உண்டு, கட்டாயம் ஆன்லைன் செஷன் உண்டு செய்வோம். அது செய்யற மெத்தட்லாம் ஃபுல் பிளானிங்ல இருக்குது. அந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு அறிவிச்சு எக்ஸாம் செஷன் உண்டு ஃபுல்லா நடக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு 3 monthsக்கும் நடுவுல. அந்த 3 monthsல யாரு பெஸ்டா அச்சீவ் பண்றாங்களோ அவங்களுக்கான கிஃப்ட நாங்க கொரியர்ல அவங்களோட வீட்டுக்கே அனுப்புவோம். சரி, அவங்களுக்கான கிஃப்ட கொரியர்ல அவங்களோட வீட்டுக்கே அனுப்புவோம். முழு ஸ்ரீலங்காவுக்கும் தெரியுற மாதிரி உங்களோட போட்டோவை நாங்க எங்கட ஆன்லைன் செஷன் வாட்ஸ்அப் யூடியூப் அவ்வளவு விடயங்களையும் பப்ளிஷ் பண்ணி எங்கட டாப் ஸ்கோரை நாங்க உங்களுக்கு காட்டுவோம். டாப் ஸ்கோரர் யாரு, அந்த டாப் ஸ்கோர் பண்ணினவர் யாரு, முழு டீடைல்ஸையும் போட்டு முழு ஸ்ரீலங்காவுக்கும் உங்களை நாங்க பிரசித்தப்படுத்தும். இது 3 monthsக்கான எக்ஸாம் பிளான். சரி, 3 months முடியறதோட உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி நடக்காட்டி உங்களுக்கு கொஸ்டின் பண்ணலாம். சார் 3 monthsக்கு ஒரு எக்ஸாம் செய்யறேன்னு சொன்னீங்க சார், கொஞ்சம் செய்யலையா கேட்கலாம். கட்டாயம் நடத்தும் இன்ஷா அல்லாஹ். தாராளமாக உங்களுக்கு என்ன கொஸ்டின் பண்ணலாம். சரி, இப்படி செய்யறேன்னு சொன்னீங்க, அதை செய்வீங்களா? சரி, உங்களுக்கு கொஸ்டின் பண்ணக்கூடிய தாராளமான உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்க காசு கொடுத்து படிக்கிறீங்க, காசு குடிக்கிறதுக்கான முழு பெனிஃபிட்டையும் நீங்க எடுத்துக்கொள்ளவே.
உங்களுக்கான கிஃப்டையும் நாங்க கொரியர் பண்ணி அனுப்புவோம் வீட்டுக்கு. உங்களுக்கான டியூப்ஸ் வந்து சரி, சில முக்கியமான டியூப்ஸை மட்டும் நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். மத்த டியூப்ஸை நாங்க குரூப்ல போடுவோம். ஏன் நாங்க அப்படி செய்யறோம்டா உங்களோட கஷ்டம் குறைக்கிறதுக்கு. சரியா? முக்கியமான பெரிய டியூப்கள் நான் ரெடி பண்ணி பயிற்சிகள் கூட செய்ய வேண்டிய டியூப்களுக்கு பயிற்சிகளை நான் எடுத்து அந்த டியூப்ஸ் உங்களுக்கு கொரியர் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவேன். சரி, பிரிண்டிங்க்கும் கொரியர் மட்டும் நீங்க அதுக்கு மட்டும் செய்ய வேண்டிய வரும். மத்த எல்லா டியூட்டையும் கூடினா ஒரு 3 அல்லது 4 டியூட் உங்களுக்கு அங்க எடுத்துக்கொள்ள வேண்டி வரும். மத்தபடி எல்லா டியூட்டும் பிடிஎஃப் உங்களோட குரூப்ல போடுவேன். சரி, பிடிஎஃப் குரூப்ல போடுவேன். அந்த டியூட்ஸ்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் செய்ய தேவையில்ல. அந்த டியூட்டை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து படிக்கலாம். சரிதானே? அந்த டியூட்டை வந்து பிரிண்ட் எடுத்து படிக்கலாம். அதுக்கான காஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்காக நான் செய்யும். இல்லாட்டி எனக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு என்னன்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து நானே அனுப்புறது தான். இல்லாட்டி அந்த பிடிஎஃப் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா நான் கஷ்டப்பட்டு உருவாக்குற பிடிஎஃப் அந்த ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறேன்னா நான் பிடிஎஃப் என்ன செய்யணும், பிரிண்ட் எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். ஆனா உங்களோட கொஸ்ட கூட போகும்ன்றதாக கருதி அந்த கொஸ்ட குறைக்கிறதுக்காக நாங்க அந்த மெத்தடை கையாளுறோம். பிடிஎஃப் உங்களுக்கு தருவோம் பிடிஎஃப் ஆகும். இது ஒரு மெத்தட். உங்களோட ஃபுல் பெட்ஜ் உங்களோட பெட்ஜை வந்து தனியா வேறையா துண்டா தான் பிளான் பண்ணி செய்யறோம். ஸோ அது தனியாகவே நடக்கும். தனியாகவே நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தனி வித்தியாசமான மெத்தட்ல நடக்கும் மற்ற பெட்ச்களை விட. 26, 27 பெட்ச் நடந்து கொண்டிருக்கிறத விட சிஸ்டம் வித்தியாசமாக நடக்கும். உங்களுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கிறது 2028 ஜனவரி ரீச் பண்ணும் பொழுது உங்களோட முழு சிலபஸையும் கவர் பண்றது. மொத்தம் 16 அலகுகள் இருக்கு. இப்ப 2026 ஏப்ரல் மாதம் இப்ப வைத்துக் கொண்டு இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு டிசம்பர் ஆகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் டெஸ்ட் இயர்ட முழுமையான அல்லது முக்காவாசி பாடத்திட்டத்தை முடிச்சுட்டு டெஸ்ட் இயர்ட முழு பாடத்தையும் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் ஆகக்குள்ள உங்களுக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பின்னால 9 மாத கால பகுதிகளுக்கு போதும் தாராளமா செகண்ட் இயருடைய பாடத்திட்டத்தை முடிக்கிறதுக்கு. ஸோ 2027 அதாவது 2027 டிசம்பர் ஆகும் பொழுது உங்களோட முழு பாடத்திட்டமும் முடிக்கப்படும். முடிக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த 2027ஆம் ஆண்டு ஏப்ரல்ல 1ஆம் வருஷம் பாடத்திட்டம் முடியறதோட அந்த ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். 27 உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் முடியுமே, அதோட உங்களோட ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்ப அந்த முடிஞ்ச பாடங்கள் 1ஆம் பாடத்துக்கு ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிக்கொண்டு போகும். முடிஞ்ச பாடங்கள் ரிவைஸ் பண்ணி கொண்டு வர போல இங்க செகண்ட் இயர் பாடங்கள் போகும். அந்த செகண்ட் இயர் பாடங்களும் முடியறதோட ரிவிஷனும் முடிஞ்சும் பாடமும் முடிஞ்சு இப்ப 8 மாசம் இன்ஷால்லா 2028 ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். 8 மாசம் பேலன்ஸ் இருக்குது. மறுபடியும் 3வது தடவை ரிவைஸ் பண்ணுவோம் ரிவிஷன் சொல்லி 3வது தடவை ரிவைஸ் பண்ணுவோம். 3 தடவை சிலபஸ் ரிவிஷன் செய்யப்படும். 3 தடவை சிலபஸ் ரிவிஷன் பண்ணுவோம். பண்ணிட்டு 2028 ஜனவரியில இருந்து பேப்பரை ஸ்டார்ட் பண்ணி சரியா 8 மாசம் தனி பேப்பர்ஸ் மட்டும் செய்வோம். தனி பேப்பர்ஸ் மட்டும் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம் எக்ஸாமுக்காக. சரி, டைமிங் வச்சு எப்படி டைம்ல இந்த 8 மாசத்துலயும் முடிக்கிறேன்னு சொல்லி ஃபுல் ப்ரிப்பரேஷன் உண்டு செய்வோம் 8 மாசத்துக்கும். இதுதான் நடக்கக்கூடிய முழு பிளான். இன்ஷா அல்லாஹ் இந்த பிளான்ல தான் இந்த கிளாஸஸ் நடக்கும். அந்த பிளான் அவங்களுக்கு ஃபுல் டைப் பண்ணி நான் பிடிஎஃப் வந்து முழு அடக்கத்துக்கும் நாளைக்குள்ள நான் 4 அல்லது 4 ஷேர் பண்ணுவேன். சோ அந்த முழு பிளானும் இதுதான் நடக்க போகுது. டைம் ஷெடியூலோட 2028 பிளானிங் நான் போடுவேன். சோ இன்ஷா அல்லாஹ் இதுதான் நடக்க போகுது. உங்களுக்கான கிளாஸ் உங்களோட குரூப்ல டிஸ்கஸ் பண்ணி நாங்க ஒரு நாளை பிக்ஸ் பண்ணுவோம். 1.5 hour to 2 hours கிளாஸ் நடக்கும். சரி, அந்த கிளாஸ்ல வந்து பேமெண்ட் வந்து மந்த்லி 2000 நீங்க பே பண்ணினா போதும். எவ்வளோ கிளாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த பேமெண்ட் கூடாது. சரி, பேமெண்ட் கூடாது. நான் சொன்ன மாதிரி இக்கானமிக்கல் சிச்சுவேஷன் ஒன்று வந்து அது என்ன சரி ஆனாலே ஒழிய இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேமெண்ட் இதுதான் பிக்ஸ் அமௌண்ட். சரி, பிக்ஸ் அமௌண்ட் 2000 மந்த்துக்கு. சரி, அது ஓகே, அதான் சொல்லப்படுது. கொஞ்சம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. அந்த அதானுக்கு பின்னால் நாங்க பேசுவோம்.
சரி, அப்ப மந்த்லி இதுதான் அமௌண்ட்டாக இருக்கும், அதை விட கூடாது இன்ஷா அல்லாஹ். இதுதான் சுச்சுவேஷன். அதே போல உங்களோட ஒவ்வொரு செஷனுக்குமான ரெக்கார்டிங்ஸை நாங்க உங்களோட குரூப்ல அப்லோட் பண்ணுவோம், தெளிவா யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். முன்னுக்கு உங்களோட வெஜ்ஜுக்கு நாங்க இன்னும் ஒரு பிளான் வச்சுக்கிறோம். எல்எம்எஸ் சிஸ்டம் ஒண்ணு நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அந்த சிஸ்டம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு யூடியூப் இல்லாம ஃபுல்லா எல்எம்எஸ் ரெக்கார்டிங் சிஸ்டம் உண்டு. அதுல நோட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ற மாதிரி ஃபுல் ஆன்லைன் சிஸ்டம் பேஸ் ஒன்று நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2-3 மந்த்துக்குள்ளால அந்த சிஸ்டமும் எங்களுக்கு வந்துடும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அது ப்ரிப்பேர் ஆன பிறகு ஃபுல் நோட்ஸ் அண்ட் ஃபுல் யூடியூப் அந்த உங்களோட லெக்சரிங் வீடியோஸ் எல்லாமே எல்எம்எஸ் சிஸ்டம்ல அப்டேட் ஆகும். ஸோ இந்த மெத்தட்ல தான் உங்களோட கிளாஸஸ் நடக்கும். சரிதானே? வேற என்ன சரி உங்களுக்கு இந்த கிளாஸ் சம்பந்தமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய, கிளியர் பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குதா? ஓகே, சரி. அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு சரி உங்களோட அக்கவுண்டிங் கிளாஸ்க்கு ஜாயின் பண்றதுக்கு விரும்புன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க. அவங்க பெனிஃபிட் அடைஞ்சு கொள்ளணும்னு நீங்க யோசிக்கிறீங்க சொன்னா அவங்களுக்கும் இதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் ரெக்கார்டிங் செஷன் அனுப்புவேன், ரெக்கார்டிங் செஷன் அனுப்புங்க. சரி, பேலன்ஸ் விஷயங்களை என்னை கான்டாக்ட் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. ரெக்கார்டிங் பாக்குற பிள்ளைகளும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான முழு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பரை போடுறேன். இந்த யூடியூப் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பர் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு லிங்கை பார்த்து என்னை கிளிக் பண்ணி என்னையோட செக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த முழு டீட்டெயில்ஸ் செய்யும் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல அக்கவுண்டிங் பாடம் ஸ்டார்ட் பண்ணி அந்த செஷன்ல உங்களை நான் சந்திக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் and thank you for your participation. Bye.